வெல்கம் வினாஸ், இது புரோகோட். நான் உங்கள் ஸ்பைக். வருடத்தின் கடைசி ரேண்ட் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆனா நான் வருடம் கடைசி தான். ஆனா இந்த பாட்காஸ்ட் வர்றது எப்படியோ ஜனவரி ஆயிடும். ஜனவரி ஃபர்ஸ்ட்ல விட்டுருவேன். ஏன்னா இந்த டிசம்பர் 2 போடணும்னு வச்சிருந்தேன். பட் ஸ்பாட்டிஃபைல போட முடியாது. ஏன்னா டியூ டு லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரீ பிளான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால என்னால் போட முடியல. ஸோ ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் தோழர்களே. அடுத்த வருடம் வந்து விட்டது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. சர்ருன்னு ஓடுது. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட பேசி, மச்சான் இந்த வாரம், இந்த மாசம், இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கணும்டான்னு சொல்லி வச்ச மாதிரி இருக்கு. ஜனவரி மந்த் அதுக்குள்ளே டிசம்பர் வந்துருச்சு. ப்ரொடக்டிவா இருந்தோம்னு கேட்டிங்கன்னா இருந்தோம். பட் ஆனா சில பல தடைகள், அதுலயும் கொஞ்சம் தோக்குறது ஒண்ணும் நம்ம புதுசு இல்லை கைஸ். தோக்கலாம். அதுல நம்ம என்ன கத்துக்கிட்டு திரும்ப வரோங்கிறதான மேட்ரு. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஓடிச்சு. ஏகப்பட்ட விஷயம் இந்த வருஷத்துல நடந்திருக்கு. பல அடிகள் வாங்கி அந்த அடிகள்ல இருந்து நிறைய விஷயங்களை கற்று ஒரு வழியா ஒரு பெரும் மூச்சு விட்டுருக்கோம் இப்பதான். ஸோ இந்த வருஷத்துல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடியே ஒரு போட்டிருப்பேன். லைஃப் ஆஃப்டர் 20 சம்திங். அதில் நான் வந்து வேலை கிடைக்கலன்னு புலம்பியிருப்பேன். ஆக்சுவலி நான் இன்னும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கேன். என்னடா இத்தனை மாசம் ஆகி நீ இன்னும் அதே இடத்துல இருக்கு, டேய் நீ இங்கேயே தங்கிட்டியான்னு கேட்கலாம் நீங்க. பட் த ட்ரூத் இஸ் இட் இஸ்ன்ட் ஈஸி டு கெட் அ ஜாப். ஏன்னா எனக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. நான் நானும் என் ஃப்ரெண்டும் ஏறாத கம்பெனியில, போகாத ஏரியாவில் இருக்கிற ஐடி பார்க் மொத்தமா நௌக்கரியில வாக்கினே இல்லைனாலும் நாங்களே வாலண்டியரா ஒரு சில கம்பெனி மேல எல்லாம் ஏறி செக்யூரிட்டி கிட்ட பையா வாக்கின் இன்டர்வியூ ஏதாவது இருக்கான்னு அவகிட்ட கேட்டு செக்யூரிட்டி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி நிறைய நடந்திருக்கு இந்த இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு வேலை தேடுறதே. அதனாலதான் இப்ப நிறைய பேர் வேலையை விடுறதுக்குமே யோசிக்கிறாங்க போல. நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனில செட்டில் ஆனா போதும், அதை விட்டு வெளியில வரத்துக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா வெளியில வந்தா இன்னும் அவங்களுக்கு கிடைக்காதுன்ற ஒரு தெரிஞ்சிருச்சு போல. இன்னும் ஏன் வேலை கிடைக்கலன்னா, இங்கெல்லாம் ஃப்ரெஷரை பெருசா மதிக்க கூட மாட்றானுங்க. ஃப்ரெஷரே அவனுங்க வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க போல கம்பெனி ரெக்ரூட்டர்ஸ்லாம். நீ எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்பதான் உன்னை வேலைக்கு எடுப்பேன்றானுங்க. அவங்களோட எதிர்பார்ப்பே டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இப்போ ஃப்ரெஷர்லாம் மயிரா கூட மதிக்க மாட்றானுங்க. இப்போ இப்போ எல்லா கம்பெனிலயுமே. இப்போ ஃப்ரெஷர்னா என்ன? காலேஜ் முடிச்சு வெயிட் பண்ணி, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு தேடுறான். அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு கான் ஒரு நார்மல் கம்யூனிகேஷன், அந்த அந்த சாஃப்ட் ஸ்கில்லாம் இருக்கான்னு பார்ப்பானுங்க. தனியா டெக்னிக்கலா உனக்கு என்ன தெரியும் அத பார்த்துட்டு, ஃப்ரெஷர் அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் இந்த ஒரு ஜாபோட சொல்லி தரலாம். ட்ரெய்னிங் பீரியட் மாரி. தம்பி இந்த இந்த ஜாப் இப்படிதான் இருக்கும். உனக்கு 2 மந்த்ஸ் ட்ரெய்னிங். அதுக்கப்புறமா உனக்கு வொர்க். இவனுங்க ட்ரெய்னிங் பீரியட் இருக்குன்னு சொல்றானுங்க. ஆனா ட்ரெய்னிங் பீரியட் வரதுக்கு முன்னாடி நீ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுல நீ எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். பேசிக் லெவல் கூட உனக்கு சொல்லல. நீ அதுல எக்ஸ்பெக்ட்டா இருந்தா தான் சரி. எக்ஸ்பர்ட்டா இருந்தா தான் நீ உனக்கு ட்ரெய்னிங்ல செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா உனக்கு ஜாப்ன்றானுங்க. ஐ நோ கைஸ், ஐ அக்செப்ட். நான் வந்து என் நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதுல நான் வந்து ஒரு சில கம்பெனில நான் கொஞ்சம் பேடா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கேன். ஒரு சில கம்பெனில நான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ நான் குடுத்துருக்கிறேன். ஐ நோ. ஆனா அந்த குட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த எந்த கம்பெனியுமே என்னன்னு இல்ல, என் கூட வந்த கடைசி ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் ஆனவங்கள கால் லெட்டர் எதுவுமே வரலன்னானுங்க. அது ஏன்னு தெரியல. நான் பேடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்போலாம் ஸ்டார்ட்டிங். அப்பதான் நான் காலேஜ் முடிச்சுட்டு தேடுற அந்த கேப்ல ஒரு பதட்டம் இருக்கும். என்னோட கம்யூனிகேஷன் மேல எனக்கே ஒரு இன்ஃபீரியர் இருந்தது. மத்தவங்கள கம்பேர் பண்றப்ப செல்ஃப் டவுட் தான். ஐய்யய்யோ! நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப பேடா இருக்கே. யார்கிட்டயும் நான் பேசவும் மாட்டேன். அ இங்கிலீஷ்ல எனக்கு ஃப்ளூயன்ஸி அவ்வளோ இருக்காது. டக்குனு வாய்ஸ் ஸ்டமரிங் ஆகும். எனக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 இன்டர்வியூல நான் ஒரு சில ஸ்டார்ட்டிங் இன்டர்வியூல நான் ரிஜெக்ட்டே பண்ணியிருக்கேன். இ என்னோட இங்கிலீஷ் வச்சு நானே கொஞ்சம் ரொம்பவே ஒரு செல்ஃப் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் நானே. வேணாம்டா இது உனக்கு என்னோட இங்கிலீஷ் நெனச்சு நானே ஒரு சில 2, 3 கம்பெனி 2 கம்பெனி நானே விட்டேன். அதுக்கப்புறமா இப்படி இருக்கிறது ஒண்ணும் வேலைக்கே ஆவாதுடா. யூ ஹேவ் டூ கோன்ற மாரி ஒரு மைண்ட் செட்ட மாத்திக்கிட்டு போனேன். அப்பதான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே. இங்க யாருமே எக்ஸ்பர்ட் கிடையாது. உன் 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 லெவலுக்கு தான் எல்லாரும் இருக்காங்கன்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறமா தான்
மைண்ட் காமா இருந்தது. அதுக்கப்புறம் வர இன்டர்வியூஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா இந்த தோழா படத்துல கார்த்தி இந்த நாகார்ஜுன கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போவான் தெரியுமா? கேஷுவலா அந்த மாரி போக ஆரம்பிச்சுட்டேன் எல்லா கம்பெனிக்கும். ஐ மீன் ஃபார்மலா தான் போனேன். மைண்ட் செட் கேஷுவலா ஃப்ரீயா உட்காந்து அந்த மாரி தான் நான் இருந்தேன். எதுவா இருந்தாலும், என்ன பெருசா கேட்க போறானுங்க? ஜிடி வைப்பானுங்க. டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் அந்த மாரி தான் கேட்க போறானுங்க. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் போட்டு யோசிச்சுக்க வேணான்ற மாரி மைண்ட் செட்ல நான் மாத்திட்டேன். பட் ஓவர் த பீரியட் எப்படின்னா, நானும் போய் அட்டெண்ட் பண்றேன். கம்பெனில எடுக்கிறது இன்டர்ன்ஷிப்க்கு எடுக்கிறதுக்கே யோசிக்கிறேன். நான் வேலைய விட்டு இன்டர்ன்ஷிப் கூட நான் ட்ரை பண்ணேன். சரி அட்லீஸ்ட் ஒரு இன்டர்ன் ஏதாவது கிடைக்கும்னு. அவன் இன்டர்ன் வரதுக்கு முன்னாடியே உனக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும்ன்றான். இன்டர்ன் எதுக்கு வரும்? வேலைய கத்துக்கிறதுக்கு வரும். தம்பி நீ வேலைய தெரிஞ்சாதான் உனக்கு இந்த இன்டர்ன்ன்றானுங்க. எனக்கு அது புரியல. சரி சார் எனக்கு பேசிக் லெவல் கொஞ்சம் தெரியும். அத பத்தின ஒரு நாலேட்ஜ் இருக்கு. குடுங்கன்னா, தம்பி நாலேட்ஜ் வச்சு பேசிக் வச்சுட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ன்றானுங்க. எனக்கு இது புரியவே இல்ல. இது தப்பு. நான் என்னதான் பண்ணேன் நானு? ஒவ்வொரு ஸ்கில்ல நானு அப்கிரேட் பண்ண இங்க அதுக்குள்ளயும் அவனுங்க அப்கிரேட் ஆகி போய்க்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு இது நெனச்சு ராத்திரிலாம் ஒரு பக்கம் ஒரு ஃபியரா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் பாத்துக்கலாம்டான்ற மைண்ட் செட் தான். எவன் என்ன பண்ண போறான்? ஏன்னா நம்ம இப்போ ஒரு கம்பெனி கேட்கறானுங்க. அதுக்கேத்த மாரி நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம எடுத்து நம்ம போய் கேட்டா, அது ஒரு 2, 3 மந்த்ஸ்லயே அவனுங்க வேற ஒண்ணு எதிர்பார்க்கறானுங்க. தம்பி இது இப்போ இது வேணாம், வேற வேணும்னு. அப்ப நான் இத்தன வருஷம் படிச்சது, இது தவிர்த்துட்டு நான் இது படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா? என்ன கேட்டா எம்பிஏலாம் வேஸ்ட் கைஸ். சுத்தமா வேஸ்ட். நீங்க பிஜி போடுறது. ம். நீங்க வந்து கம்பெனில நீங்க சேர்றதுக்கு ஸ்கில்ஸ் தான் மேட்டரே. ஏன்னா எம்பிஏ படிச்சவனே என் கூட நான் யூஜி முடிச்சுட்டு என் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன ப்ரோ யூஜில தேடின ப்ரோ வேலை கிடைக்கல. அதனால பிஜி ஒரு 2 வருஷம் போட்டு இது பண்ணேன், ஓட்டிட்டேன். இப்போ திரும்ப எனக்கு எம்பிஏலயே எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு என் கூட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு இன்டர்வியூ போறப்ப. நான் கூட சரி ஆள பார்த்துட்டு சரி பரவால்ல எக்ஸ்பீரியன்ஸ் கை போல நமக்கு ஏதோ போட்டியா வந்திருக்கான்னு நான் நினைச்சா, எம்பிஏ முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ன்றாப்ல. யூஜிலயே எனக்கு வேலை கிடைக்கல. இப்ப நான் எம்பிஏ படிச்சுட்டுமே எனக்கு ஒண்ணும் வேலை கிடைக்காம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் என்கிட்ட புலம்பினாரு. ஸோ அத பார்க்குறப்ப தான் இன்னும் உள்ள ஒரு பயம் வந்தது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எக்ஸ்பைரி கேட்டகரி தான் நாங்க. அந்த ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள தான் தேடணும். நான்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்தேன். மே மாசம்லாம். வீட்ல எங்க அண்ணன் சொல்றப்ப 6 மந்த்ஸ்டா அதுக்குள்ளயும் ஏதாவது ஒரு வேலைய புடிடான்னு எங்க அண்ணன் சொன்னான். நான் என்ன நினைச்சேன் 6 மாசம் தானே. 6 மாசத்துல ஒரு கம்பெனி கூடவா நம்மள எடுக்க மாட்டான்னு. பட் த ட்ரூத் இஸ் 6 மாசத்துல ஒரு கம்பெனி கூட என்னைய எடுக்கல. இன்னும் தான் வருது 2025 பேட்ச் வெளில வருவானுங்க. அப்ப அவன் நிலைமை என்னன்னு தெரியல. அவங்க கூட இருந்தா இப்ப என் நிலைமை என்னன்னு தெரியல. இத நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல உங்ககிட்ட. இந்த ரியாலிட்டி இப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு கனவோட வேலை இது பண்ணாதீங்கன்றேன். காலேஜ்ல இருக்கும்போதே தனியா ஏதோ ஸ்கில் கத்துக்கங்க. தேவையில்லாம பிஜி போடுறேன், அது போடுறேன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. மேபி நீங்க போடலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அவன் எம்பிஏ ஃபாரின்லலாம் போய் படிக்கிறானுங்க. ஃபாரின் போய் படிச்சாலும் வேலை இருக்குமா? 1 இயர் படிச்சுட்டு வரணும். ஆனா, அதுக்கான கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும். இப்ப நீ ஒரு 11 லேக் இல்ல 24 லேக் நீ லோன போட்டு நீ அங்க போறன்னா, உன் பாதி லைஃப் அந்த லோன் அடக்குறதுக்கே போகும். அங்க நீ 1 வருஷம் படிச்சு, அங்க வேலை கிடைக்கணும். நீ ஃபாரின்ல போய் இது பண்றன்னா, அங்க உனக்கு வேலை கிடைச்சு, அதுக்கு வேலை கிடைச்சதுன்னா, நீ உட்காந்து அதுக்கு ஃபுல்லா நீனு லோன் கட்டி 30, 40 வயசு ஆகும். மேக்ஸிமம். 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த லோன் ட்ராப்பே எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. எனக்கு அதுல போய் மாட்டிக்கணும். கிரெடிட் கார்ட்ஸ். கோடி ரூவா குடுத்தாலும் ஒரு சில விஷயத்த செய்ய மாட்டேன். அதுல விஷயம் இது. அந்த மாரி நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் லைஃப் கெட்ஸ், நெவர் கோ ஃபார் லோன் இன் மை ஒப்பீனியன். இன் மை பெர்சனல் ஒப்பீனியன். ஸோ இப்படிதான் வருஷங்கள் இந்த மாசம் ஓடிச்சு. சாரி இந்த வருஷமே எனக்கு இப்படிதான் ஓடிருக்கு. இந்த வேலை விஷயத்துல. பட் ஸ்டில் ஐ அம் ட்ரையிங். ஐ அம் ஸ்டில் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். ஒரு சில நான் இத்தன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இத்தனை அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூலயும் நான் ரிஜெக்ட் ஆனாலுமே, நான் வந்து இத பெருசா எடுத்துக்கல. ஓகே. நம்ம இதுல என்னலாம் மிஸ்டேக் பண்ணோம், இதுல நம்ம என்னலாம் கத்துக்கலான்ற மாரி நான் ஒவ்வொரு இன்டர்வியூ கேப்புமே நான் நெறையவே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த விஷயத்துல என்னைய நானே அப்படிதான் நான் சியர் அப் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் உனக்கு என்ன நாலேட்ஜ் நீனு எடுத்துக்கிறங்கிறத பொறுத்து தான். ஏன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நான் இங்க ஷேர் பண்றேன். அட்லீஸ்ட் இங்க நான் எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுவே ஒரு யூஸ்ஃபுல் தான். நீங்க நாளைக்கு வேற ஒரு கம்பெனில இத கேட்கிற பாட்காஸ்டர்ஸ் சாரி வியூவர்ஸ் நீங்க வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க. என் நிலைமையில இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. அட்லீஸ்ட் அந்த ஒரு வித வகையிலாவது என்னோட ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கேப்ல நானே இந்த ஒரு 6 மாசத்துல என்ன நானே நான் வந்து நெறையவே நான் கத்துக்கிட்டேன். கம்யூனிகேஷன் எப்படி பில்ட் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். எப்படி பேசணும்.
தென் தனியா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது பக்கம் இது பண்ணிக்கிட்டு, காலேஜ்ல ஒண்ணும் பண்ணல. கேம்பஸும் வைக்கல. காலேஜ் வேண்டாம். அத பத்தி நான் பேச வேண்டாம். கொஞ்சம் வரும் வாயில. பட் இட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பாட்காஸ்ட். எனக்கு என்னன்னு பண்ணி விட்டானுங்க. ஆனா இவனுங்க காலேஜ்ல என்ன ஒண்ணு பண்ணானுங்கன்னா, ஒரு 1 1/2 மாசம் கேப் இருக்கும். காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து மெசேஜ் வந்தது. இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் நீங்க ஏதாவது கம்பெனில வேலைக்கு போயிருந்தீங்கன்னா, உடனே ஐடி கார்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு. அர்ஜென்ட்டா. எதுக்கு தெரியுமா? பெருசா வெளியில பேனர் வைக்க. இந்த ஸ்டூடண்ட்ஸ் இங்க பிளேஸ் ஆயிருக்கோம். நாங்க வந்து எங்கள வச்சு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கிறானுங்க. ஆனா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட இவனுங்க கேட்கவே இல்ல. ஸ்டூடண்ட்ஸ்க்கு எத்தன பேர் நீங்க ரெக்ரூட்மெண்ட் ஆயிருக்கீங்க? அதுக்கேத்த மாரி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபர் ஏதாவது குடுக்குறானுங்களா? எதுவுமே கிடையாது. செத்த பொணமாட்டம் அமைதியா இருந்திருக்கானுங்க காலேஜ். ஆனா இதுக்கு மட்டும் நாக்க தொங்க போட்டு வரானுங்க பிச்சை எடுக்கிற மாரி. உங்களோட ஃபோட்டோ குடுங்க ஐயா, சாமின்னு. ஃபோட்டோ குடுத்தா அங்கெல்லாம் ஃபோட்டோ குடுக்குறதுக்கே ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் அனுப்பிச்சது. அத உட்காந்து பெருசா நோட்டீஸ் போர்ட்ல வைப்பானுங்க. இந்த மாரி எங்க காலேஜ்ல இந்த கம்பெனில போய் நாங்க பிளேஸ்மென்ட் ஆயிருக்கோன்ற மாரி. சும்மா அவங்களுக்கு கணக்கு காட்டுறதுக்கு. எங்களுக்கு பின்னாடி வர ஜெனரேஷன ஏமாத்துறதுக்கு. நாங்க இன்னும் சொல்ல தான் முடியும். சேராதீங்கடான்னு. போனீங்கன்னா உங்க தலையெழுத்து. பரவால்ல. ஆனா இந்த வருஷத்துல நெறைய அடி வாங்கியுமே, அதெல்லாம் நம்ம நெறைய கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆஃப்டர் ஆல் லைஃபேங்கிறது அடி வாங்கி கத்துக்கிறது தானே. மை 2024 ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் லவ்வுக்குன்னா, இஃப் யூ லவ் அ கேர்ள் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு புடிச்சிருக்குன்னா, கூச்சப்படாம சொல்லிடுங்க. சரி எனக்கு ஒண்ணு புடிச்சிருக்கு. உனக்கு என்ன புடிச்சிருக்கா? புடிச்சிருந்தா ஓகே. இல்லாட்டி லாஸ். பட் ஆனா அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா நீங்க டைரக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா, ஒரு வேலை முடிஞ்சது. இப்போ தேவையில்லாம உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓவர் திங்க் பண்ணி பேசி இந்த மாரிலாம் நடக்குமா? நடக்காதா? ரிஜெக்ட் ஆகுமா? ஆகாதா? என்ன ஆகுன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட, நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, உங்க மைண்ட் கிளியர் ஆகும். அது எய்தர் அக்செப்டும் ஆகலாம், ரிஜெக்ட்டும் ஆகலாம். அது நம்ம கையில இல்ல. பட் உங்களுக்கு அதுலருந்து ஒரு கிளியர் கிடைக்கும். ஓகே இது இப்படிதான். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம நம்ம அடுத்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணலாம். தேவையில்லாம இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இங்க பல பேர் மூவ் ஆன் ஆகாம உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்க. அத பத்தி யோசிச்சுக்கிட்டு. நடந்துருச்சு அவ்வளவுதான். இட் இஸ் வாட் இட் இஸ். நமக்கு இல்லன்னு ஒரு மைண்ட் செட் வந்துரணும். அதுக்குன்னு போயிருச்சேன்னு உட்காரக்கூடாது. பிகாஸ் as long as I'm alive there are infinite possibilities-ன்னு நம்ம லூஃபியே சொல்லியிருக்காப்ல. ஸோ எதுக்கு? ம். லவ் தானே செட் ஆகல. லைஃப் இருக்குல்ல. லைஃப்ப பாரு. லைஃப்ல நீ மட்டும் ஜாலியா இரு. என்ன இப்போ ஆக போகுதுன்றேன் நானு. ஏன் லவ் இருந்தா தான் உன்னால வாழ முடியுமா? இல்லையே. வேணான்டா. யாருமே அட்டாச்மெண்ட்டே வேணான்டா. அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாரி. அட்டாச்மெண்ட்டே வேணாம்டா. பாண்டிங்கே வேணாம்டா. நீ ஒருத்தனா இருடா. அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சுடா. நீ எதுக்கு சொல்றேன்? நீங்க தேவையில்லாம ஒரு அட்டாச்மெண்ட், பாண்டிங் அதுக்குள்ள போனாதான் உங்களுக்கு தேவையில்லாம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த இதெல்லாம் வரும். இந்த லவ், அஃபெக்ஷன்லாம் தேவையே இல்ல. தனியா இருடா. ஏன்டா உனக்கு இதெல்லாம்? அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. நீ தனியா இருக்கிறியா? அவ்வளவுதான் திங்கிறியா? வேலைக்கு போறியா? சம்பாதிக்கிறியா? செலவு பண்றியா? செத்து போறியா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கதை. தேவையில்லாம எதுக்கு நீ ஒரு ஃபேமிலி ட்ராப்குள்ள போய் மாட்டுற நீனு? பிகாஸ் அப்பதான் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்த ரியாலிட்டி எனக்கு அடிக்க ஆரம்பிச்சது. பிகாஸ் ஐ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த இந்த நேரத்துல நான் இந்த மாதிரி உள்ள போகக்கூடாது. எனக்கு நானே பேசிக்கிட்டேன் எனக்கு கண்ணாடியை பார்த்து. ஜஸ்ட் மீ டாக்கிங் வித் மை ஆல்டர் ஈகோ. அப்போ அவன் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பாரு. அதை விட்டுட்டு வந்துட்டானுங்க அங்க இருந்து நொட்டிக்கிட்டு. ம். இன்னும் 25 வயசே நீ தாண்டுவியான்னு தெரியல. 25 வயசு நீ தாண்டுவே. நீ தாண்டதுக்கு அப்புறம் நீ அதை பத்திலாம் யோசி அப்படின்னு நானே ஆல்டர் ஈகோ பேசிக்கிட்டு இருப்போம் நடுராத்திரி. ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த இன்சாம்னி ஆக்கலாம் இல்ல. சாரி நாகி, திரும்பவும் நான் அட்டாக் பண்றேன். உன்னையெல்லாம் நான் உன்னை அட்டாக் பண்ணல. ஆனா எனக்கு இந்த இந்த வருஷம் சரியான வருஷம் கைஸ். நான் சொல்ற மாதிரி நான் என்னதான் அடி வாங்கினாலுமே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ஐ கெட் டு நோ a lot of things. ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து கத்துக்கிட்டேன். பிலாசபிக்கலாகவும் சரி, அப்புறம் தென் ரியல் லைஃப்ல நான் என்னெல்லாம் இது பண்ணணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி, நிறைய இது நான் கத்துக்கிட்டதுனால எனக்கு அது ரொம்பவே ஒரு நல்லா இருந்தது இந்த வருஷம் எனக்கு என்னை கேட்டா.
ஏன்னா இப்போதைக்கு இந்த வயசுல நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னைய தான். மித்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த இந்த இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நீ உன்னைய நீ நல்லா பில்ட் பண்ணா தான் ஃபியூச்சர் உனக்கு இருக்கும். நீ ஃபியூச்சர்ல நீ லவ் பண்ணு, பண்ணாம போ, கல்யாணம் பண்ணு, பண்ணாம போ. அது உன்னோட விருப்பம் தான். நீ சந்தோஷமா இருக்கணும்னா இங்க மணி மேட்டர்ஸ். தட்ஸ் ஆல். நீ சம்பாதிக்கணும், காசு சேர்த்து வை. அத நீ அப்படியே இன்வெஸ்ட் போடு. இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு குரோ ஆகு. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸே எனக்கு இப்போலாம் தலைவலி கைஸ். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் ஏற்கனவே இப்போ விலைவாசிலாம் ஏறி கிடக்கு இன்ஃப்ளேஷன்லாம். இன்னும் ஒரு 5, 10 வருஷத்துக்கு அப்புறமும் எக்கானமி எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம ஒரு குடும்பத்த எடுத்து கல்யாணம் பண்ணி, குழந்தை பெத்து, அதுக்கு உண்டான செலவெல்லாம் பார்த்து தல சுத்துது. ஆனா இது இது வந்து நமக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்ம தாத்தாங்களும் இப்படிதான் இருந்திருக்காய்ங்க. நம்ம தாத்தாக்கு வேலைக்கு போகாம 8, 10 புள்ளைங்கள பெத்து போட்டு அப்போலாம் என்ன ரூ. 2 ரூ. 4 சம்பளம். ஆனா அத வச்சு இத்தன பேரும் மேனேஜ் பண்ணணும்ன்றத அவங்க அத பார்த்து பண்ணியிருந்தாய்ங்க. இப்போ அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நடக்குது. வேற எந்த ஒரு பெருசா சேஞ்சஸுமே இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, நான் எதுக்கு இந்த ஒரு தேவையில்லாம இந்த ஒரு பர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்குள்ள நான் போகணும்? ஏன்னா கண்ணு முன்னாடியே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏகப்பட்ட டிவோர்ஸ் நடக்குது, ஏகப்பட்ட ஃபேமிலி சச்சரவுகள். ஆ சொந்தத்துல போனாலே அந்த சின்ன பசங்களெல்லாம் பார்த்தாலே ஃபோன போட்டு நோண்டிக்கிட்டு, அப்பா, அம்மாவ அடிச்சுக்கிட்டு, டென்ஷன் ஆவுறானுங்க இப்பலாம். ஃபோன் கையில குடுக்கலன்னா, ஃபோன் ஏதா ஆட் வந்தாலும் சரி, ஃபோனு இல்லன்னு சொன்னாலுமே சரி, ரேஜ் ஆவுறானுங்க, கைய கடிக்கிறானுங்க, ஃபோன தூக்கி போடுறானுங்க. எ அது அவங்கள ஒரு மாரி அந்த ஆர்டிஸ்டிக் பிஹேவியர் மாரி கொண்டு போய் விட்டுருது. இப்ப இருக்கிற சின்ன சின்ன பசங்கள ஜென் ஆல்ஃபா. ஏன்னா அவங்க பொறக்கறப்பவே ஃபோனோட தான் பொறக்குறானுங்க. நம்மள மாரி இல்ல. இந்த ஜெனரேஷன் பொறக்கறப்பவே ஃபோனோட தான் கையில வருகுது. ஸோ ஃபோன் இல்லன்னா முடிஞ்சுது அவங்க கத. நான் ஏதோ இது நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு ஆல்டர் ஈகோ தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். கல்யாணமே வேணான்னு. தேவையில்லாம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்குள்ள போய், அத கொண்டு போய் பார்த்து ஒரு அட்டாச்மென்ட் உருவாகி எதுக்கு? அடிக்கடி இப்படிதான் தோணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கறப்ப. ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்குலாம் 12 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறானுங்க. அது ஒரு பக்கம் ஒரு பயம் இருக்கு. எப்ப நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இதுல எதுக்கு தேவையில்லாம ஒரு பாண்டிங் அட்டாச்மென்ட்குள்ளலாம் போய்க்கிட்டு. தனியா கோஸ்ட் ஆயிடலாம் அவ்வளோதான். நீ சம்பாதிக்கிற, செலவு பண்ற, சாப்பிடுற, தூங்குற. அப்பா அம்மாவ நல்லா பார்த்துக்கிறியா? அவ்வளோதான் முடிஞ்சுது. வேற எதுவுமே தேவையில்ல. அடுத்தது இந்த ரெசல்யூஷன் 2025 வந்தா, அது ஒரு புது வருஷம் பொறந்தாலே ரெசல்யூஷன் எடுக்கிற கும்பல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட பேர் நெறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாய்ங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நீ என்னாதான் 1000 ரெசல்யூஷன் எடுத்தாலுமே, கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இல்லன்னா, ஒரு மயிருக்கும் லாய்க்கு இல்ல. ரெசல்யூஷன் நீங்களே யோசிச்சு பாருங்க. வருஷா வருஷம் ரெசல்யூஷன் எடுக்குறீங்க. கேட்கிறவன் நீங்களே சொல்லுங்க. ஃபாலோ பண்றீங்களா? கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். இங்க எவன் ஃபாலோ பண்றான்? 100ல 10 பேர் கூட எவனும் பண்ண மாட்றானுங்க. நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான்லாம் ரெசல்யூஷன்லாம் எடுத்தது கிடையாது. எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. பிகாஸ் நான் வந்து இந்த ஒன் டேக்காக வெயிட் பண்ற ஆள் கிடையாது. எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா, அதுக்கான பிளான போட்டு, ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 15 நாள் தான் பார்த்துப்போம். அந்த மைண்ட் செட்ல இருக்க மாட்டேன். ஆரம்பிக்கிறதா இருந்தா டே 1 நான் அப்ப அந்த மைண்ட் செட் தான். ஐ டோன்ட் வெயிட் ஃபார் த ஒன் டே. ஸ்டார்ட் வித் டே 1 அப்படிதான் நானு. ஏன்னா நீ வெயிட் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு ஐ மீன் ஒரு ப்ராசஸ் நீங்க அத பத்தி ஒரு தெளிவா நாலேட்ஜ் அறிஞ்சு நீங்க போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த வெயிட்னஸ் இருக்கட்டும். அந்த வெயிட் அது ஓகே. ஆனா தேவையில்லாம மச்சான் 15 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 15 நாள் உட்காந்துட்டு போவோமே. ரவுண்டிங் ஆஃப் பண்ணுவாங்க தெரியுமா? அ புதன்கிழமை இல்ல அந்த மாரி வந்துருச்சுன்னா, புதன்கிழமையா? சரி வேணாம். இன்னொரு 3 நாள் இருந்துட்டு அப்படியே திங்கட்கிழமைல இருந்து ஆரம்பிப்போம். அப்படி இருப்பானுங்க அந்த கும்பல்லாம். அது வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன்ல தான் வரும். நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன்னா, ஜஸ்ட் டூ இட் நவ். பட் வித் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். இது 2மே முக்கியம் நீங்க ஒரு விஷயத்த செய்யறப்ப. நான் வொர்க் அவுட் ஆரம்பிச்சு நியர்லி 2 1/2 இயர்ஸ் ஆகுது. இல்ல 3 இயர்ஸ் ரவுண்டா வச்சுக்கலாம். கரெக்ட்டா அந்த லாக்டவுன் டைம்ல ஆரம்பிச்சேன். அப்ப அந்த காலேஜ்லாம் ஆரம்பிச்சது. காலேஜ்ல இருந்து அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் காலேஜ் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா தான். ஃபர்ஸ்ட், செகண்ட் இயர்லலாம். 3 இயர்ல கூட 3 இயர் கடைசி செம்ல தான் கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமா போச்சு பண்ணேன்.
அது வரைக்குமே சரியான ட்ராமா. உள்ள இருக்கிற அந்த கோவத்தலாம் எங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது தான், அப்பதான் அந்த லாக்டவுன்ல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது எனக்குள்ள. ஸோ செல்ஃப் அப்யூஸ் பண்ணிக்கலாம். பிசிக்கல் அப்யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஜிம்முக்குள்ளேயே போனேன். ஆனா ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறமா, ஆ அதுவும் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அதுவே ஒரு நல்ல ஹேபிட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் பண்றது, நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுறது, என்ன நானே நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது. மைண்ட் ஒரு கிளியர்னஸ் எனக்கு கிடைச்சது. அது நான் சொல்லியே ஆகணும். ஜிம்ல இருக்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மூளை வேலை செஞ்சது. காலேஜ்ல கையாமுயா, கையாமுயான்னு கத்திக்கிட்டு, அப்படி இருக்கிறப்ப நான் யூஸ் பண்ற ஜிம் சைலன்ட்டா இருக்கும். அது அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருந்தேன். அப்ப அப்ப அபார்ட்மெண்ட்ல அவனுங்களே கட்டி வச்சிருப்பானுங்கல்ல ஜிம்மு. அப்ப எவனும் வரமாட்டான். நான் ஒர்க் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த ஈவினிங் டைம் 4:30 டூ 5:30 சைலன்ட்டா இருக்கும். நான் ஒரே ஆள் தான். மைண்டுக்கு அவ்ளோ கிளியரா இருக்கும். பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நீங்க எது எடுத்தாலுமே சரி. நீங்க இப்பவும் நான் சொல்றேன், நீங்க ரெசல்யூஷன் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா இருங்க ஒரு விஷயத்துல. ஆரம்பிச்சு சும்மா பேச்சுக்கு ஒரு 1 வாரம் செஞ்சுட்டு, இல்லடா அடுத்த வாரம் உங்கள நீங்களே எக்ஸ்கியூஸ் குடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. அப்புறம் என்ன இந்த வருஷத்துல பெருசா நடந்ததுன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த விஷயத்துல. பாட்காஸ்ட் பேசாத நேரத்துல தான் ஏகப்பட்ட ஐயோ! கன்டென்ட்லாம் வந்து குமிஞ்சிருக்கு. இந்த ஒரு பக்கம் இந்த ட்ரெண்டிங் அக்கான்னு ஓடிச்சு. இன்னொரு பக்கம் ஈவில் ஜேகே அது ஒண்ணு வந்தது. இன்னொரு பக்கம் இந்த கேபு, ரேப்பிடோவா, ஆட்டோவான்னு அது ஒரு பக்கம் போச்சு. ஆனா, இந்த விஷயத்துல எனக்கு இந்த ரேப்பிடோ, ஆட்டோ, கேப் அவங்க மேல ஒரு கோவம் இருக்கு எனக்கு. ஏன்னா, இப்போ நான் நான் இப்போ ஒரு போன வாரம்லாம் நான் ஆட்டோல டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு வெளியில போக வேண்டிய வேலை தான். என்ன பிரச்சனைன்னா, ஆட்டோக்காரன் குடுத்த ரேட்டுக்கு இப்போ ஒரு ரேட்டு ஒரு 350ன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரவுண்டா ஒரு 400 குடுக்குறேன்ப்பா சொல்லலாம். இப்போ ஒரு ரூ. 50 எக்ஸ்ட்ரானா ஓகே அக்செப்டபிளா இருக்கு. குடுக்கலாம். அதுவும் அக்செப்டபிள் ஏதோ இருக்குன்ற நேரத்துல தான் குடுக்குறோம். இல்லாதவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனா, அவனுக்கு அதையும் மீறி கேட்கறானுங்க. 100, 150 எக்ஸ்ட்ரா குடுங்கன்னு கேட்கறானுங்க. எனக்கு அந்த இடத்துல தான் டென்ஷன் ஆகுது. ஏன்டா கேட்கற, குடுக்குறதே உனக்கு பெருசு. அதுவுமே இவனுங்க எப்படி கேட்பானுங்கன்னா, "தல அங்கேருந்து நான் திரும்ப வரப்ப எனக்கு சவாரியே கிடைக்காது தல. ய தனியா வேற இங்கேருந்து வரணும். தனியா வரதுக்கு நான் என்ன திரும்ப உன் கூட வரேன் வேணா வரட்டாடா? இல்ல நான் வெயிட் பண்ணி ஆள ஏத்தி விடட்டா? இல்ல புரியல. அதுவும் எங்கேருந்து கோயம்பேடு போறோம். கோயம்பேடுலேருந்து உனக்கு ரிட்டர்ன் வரதுக்கு ஆளே இருக்காதாடா? டேய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான்டா. ஒருத்தன் கூடவாடா ஏற மாட்டான் உனக்கு கேப் புக் பண்ணி. ம். அப்படி அப்படி வேற கேட்டு வேற கேட்பானுங்க. ஐயோ! வேற என்ன பண்றது? நான் நான் என்னைக்காவது நாங்க ஏதாவது புலம்பிருக்கோமா? எங்களுக்கு இன்னும் எனக்கு இன்னும் இங்க வேலையே கிடைக்கல. இங்க ஒருத்தனுக்கு சம்பளமே இன்னும் போடல. அந்த மாரி எவனோ உங்ககிட்ட வந்து புலம்பிருக்கானுங்களா? இமோஷனல் பிளாக்மெயில் பண்றானுங்க. இதுல வேற ஒருத்தன் பேசியிருப்பான். இந்த மாரி ஆட்டோல வரவன் எல்லாம் பெரிய பெரிய ராஜ பரம்பரையா எல்லாம் பிச்சைக்கார பசங்களா தான் பேசியிருப்பானுங்க. பிச்சைக்காரன் தானுங்க. அப்புறம் எதுக்கு அவன் வந்து 100, 150 எக்ஸ்ட்ரா அவன் எதுக்கு கேட்கறான்? அப்ப அவனும் தானே பிச்சை எடுக்குறான். 100 அம்மா சாமி 100, 150 குடுங்கன்னு. நான் இந்த மாரிலாம் பேச ஆள் கிடையாது. பட் பேச வச்சுறாதீங்க சார். அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது. உனக்கு கஸ்டமர் பிச்சைக்காரனா, அப்ப நீ என்கிட்ட 100, 150 கேட்கற நீயும் அப்ப எனக்கு பிச்சைக்காரன் தான். இத நான் வந்து எல்லாரையும் சொல்லல. நான் அந்த ஆட்டோக்காரன் ஒரு நியூஸ் பேட்டில பேசினது, அத கேட்டு நான் டென்ஷன் ஆகி தான் நான் இத சொல்லணும்ன்ற கருத்துக்கு நான் வந்ததே. ஏன்னா, இப்போ நான் ரேப்பிடோ ஒரு பைக் டாக்ஸி புக் பண்றேன்னா, இப்போ நான் ஏன் ஒரு ஆள் தான் நான் போறேன். நான் எதுக்கு தேவையில்லாம ஒரு ஆட்டோல குடுக்கணும்? ஆட்டோல எனக்கு ரூ. 400 ரூ. 450 அவனுங்க கேட்கறானுங்கன்னா, எனக்கு பைக்ல நான் ஒரு ஆளு ரூ. 200 150 டூ 250 இந்த ரேஞ்சுக்குள்ளயே எனக்கு முடிஞ்சிரும். நான் எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ரூ. 200 செலவு பண்ணிட்டு ஆட்டோல போணும்ன்றது கேள்வி. நான் ஏன் ஒரு ஆளுக்கு? இப்ப நான் என் ஃபேமிலி ஒரு 3 பேர் ஆட்டோல போனோம்னா, ஓகே. அது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆனா அதுவுமே அதிகம் தான். இவிங்களுக்கு நம்மகிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுவாய்ங்க எமோஷனலா. இந்த மாரி காசே வரதில்ல சார். ஓலாக்காரன் குடுக்குறான் சார். அப்புறம் எதுக்கு நீங்க வேல பாக்குற ஓலால? தனியா ஓட்டலாம்ல. உள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம் தான். ஒரு தனி மனித நபரோட ஆதங்கம் தான் இது. என்ன மாரி ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுருப்பானுங்க. இதிலுமே இவனுங்க என்னன்னா, ஒரு சில டிரைவர்ஸ் வந்து ரூடா வேற பண்ணுவானுங்க. ஆ அதெல்லாம் வரமாட்டேன். ஒரு ரூ. 550 இருந்தா வரேன்னு சொல்லுவானுங்க. சார் 550 எக்ஸ்ட்ரா வரமாட்டேன். கேன்சல் பண்ணுங்கன்னா, அவன் கேன்சல் பண்ண மாட்றான். நான் இங்க கேன்சல் பண்ணா, எனக்கு அடுத்தது அடுத்த ட்ரிப்புக்கு நான் புக் பண்றப்ப எனக்கு ஃபைன் வேற புடிப்பானுங்க. இந்த ஓலா கம்பெனிக்காரனுங்க. ஓலா, ஊபர்லாம். அவனும் கேன்சல் பண்ணல. ஒரு வாட்டி இது ரியலா நடந்த சம்பவம். நான் புக் பண்ணி அவன் வரல.
சார் நீங்க கேன்சல் பண்ணுங்கன்னா போனை வச்சிட்டான் அப்படியே. நான் நானும் கேன்சல் பண்ணலையே. யா இந்த சந்தானமும் அவன நிக்கிற மாதிரி நான் அவனும் கேன்சல் பண்ணல, அவனும் இது பண்ணல. என்னதான் நடக்குது பாப்போம்டான்னு அப்படியே வச்சிட்டேன். திரும்ப அவனே கால் பண்ணான். என்ன சார் கேன்சல் பண்ணலையா சார்? இல்ல சார், நான் கேன்சல் பண்ண எனக்கு ஃபைன் பிடிப்பானுங்க, நீங்களே கேன்சல் பண்ணுங்கன்னு. பண்ணவே இல்லை அவனும், நானும் பண்ணல, நானும் அப்படியே வச்சிட்டேன். ஒரு 1/2 hour அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த கேன்சல் பண்ணாதான் எனக்கு அடுத்தது புக்கே ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவனே கேன்சல் பண்ணிட்டான். இது வந்து ஒரு நல்ல ஒரு வெறுப்பேத்துற டெக்னிக் கைஸ். எவனாவது உங்களுக்கு வரல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி விடுங்க. டென்ஷன் ஆகட்டும்ன்றேன். சாவட்டும், வேண்டாம். என்ன இருந்தாலும் அவனும் ஒரு மிடில் கிளாஸ், அவனுக்கும் ஃபேமிலிலாம் இருக்கு. அப்படி இருந்துமே ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட இருந்து இப்படி கொள்ளை அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்ன்ற. நீ இல்லாதவன் கிட்ட இருந்தே நீ இவ்வளவு பறிக்கிறன்னா அது அதுலதான் எனக்கு இன்னும் ஒரு டென்ஷன் ஆகுது. ஓலா புக் பண்றவனும் இதெல்லாம் கிடையாது. ஓலா நான் புக் பண்றதே ஒரு எமர்ஜென்சி புக் பண்றதுதான் இந்த ஓலா ஊபர்லாம். மிச்சபடி எங்களோட இதுவே அத்தியாவசியமே பஸ்ல போறதுதான். எங்கேயாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இங்கேருந்து அந்த சென்ட்ரலுக்கு போனோம், இங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படி இருக்குன்ற போதுதான் ஓலா புக் பண்ணிட்டு போறது. அந்த இடத்துலயுமே இவனுங்க வந்து ஒரு 400 ரூபா 450 கொடுக்குற இடத்துல 1000 ரூபா கொடுன்னு கேக்குறாங்க. முடியலடா இவங்களை வச்சுக்கிட்டு. ஊரை விட்டு தான் போகணும் போல. அப்புறம் வேற என்ன நடந்தது? இந்த ட்ரெண்டிங் அக்காவை பத்தி நல்லா வச்சு செஞ்சிருப்போம். அந்த போன பாட்காஸ்ட்ல மைக்கி பிரதர் அவரே பேசியிருப்பாரு. அதுல எனக்கு ஒன்றும் உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறமா ஈவில் ஜேகே ஓகே, நல்ல கண்டென்ட். அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஏதோ ஒரு சிலர் தான் சொல்லியிருப்பாப்ல. உம் வேற அவ்வளவுதான். பாட்காஸ்ட் முடிய போகுது. இந்த வருஷத்தோட ஒரு நல்ல வருடமா அமையட்டும். உங்களுக்கும் நல்ல ஒரு வருடமா அமையட்டும் வேண்டுகிறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து எல்லாத்தையும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இவங்களுக்கு நான் ஒரு பக்கம் நான் பாடுக்கு ஆனிமையும் பார்க்கணும். அப்புறம் ஃபைனான்ஸ் பாடுக்கு ஃபைனான்ஸுக்கு நான் என்ன கண்டென்ட் யூஸ், அதுக்கு நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஆனிமி மாதிரி பார்த்து பேச முடியாது. இதுக்கு லைட்டா ஃபைனான்ஸுக்குலாம் ஸ்கிரிப்ட் வேணும். அது பார்க்கணும். ஒரு பக்கம் இவங்களுக்கு நான் இது பாட்காஸ்ட்டுக்கு எடிட் பண்ணணும். அதுக்கு பாட்காஸ்ட்டுக்கு வேற கண்டென்ட் வேற யோசிக்கணும். ஒரு பக்கம் நான் வேலையை வேற தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மண்டைக்குள்ள அப்படியே ஏதோ ஒன்று கிரைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு மண்டைக்குள்ள. எப்ப வெடிய போகுதுன்னு தெரியல. மண்டை பயப்பா இருக்கு. ஆனா எனக்கு இது இது பிடிச்சதான் நான் பண்றேன். நான் ஒன்றும் வேண்டா வெறுப்பா பண்ணல. வேலை தேடுறது அது எனக்கு கட்டாயம். பட் பாட்காஸ்ட் பண்றது எனக்கு ஒரு சந்தோஷம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஜாலியா ஹோமிஸோட பேசுறோம். ஒரு விஷயத்த நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ நல்லாவே இருக்கு. அதனால பாட்காஸ்ட் அது ஒரு பக்கம் ஜாலியா ஓடுது. பட் இந்த இடையில இந்த எடிட்டிங் பண்ணணும். அது அது கொஞ்சம் பார்க்குறப்ப தான் முடியல. ஏன்னா இந்த லேப்ப வச்சுக்கிட்டு பண்ண முடியல. ஸோ ஏகப்பட்ட இன்னும் கன்டென்ட்லாம் இருக்கு. ஐடியாஸ் இருக்கு. என்னோட அடுத்த ஒரு எய்மே இந்த கோல் 2025 ஓட கோல் என்னன்னா, ஒரு நல்ல நல்ல கன்டென்ட் வீடியோ எடிட்டிங் லைட்டா கொஞ்சம் மாத்திக்கிற மாரி. இப்போ YouTubeல போடுறதா இருந்தா கொஞ்சம் அப்படி பண்ணணும். ஏகப்பட்ட கன்டென்ட்ஸ்லாம் இன்னும் ஐடியா இருக்கு. அதெல்லாம் உள்ள கொண்டு வரணும். புதுசு புதுசா. புதுசுலாம் இல்ல. கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். அப்புறம் வேற என்ன? வேலை கிடைக்கணும். ஒரு ஜாப். அதான் முக்கியம். இப்போ நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இப்பவும் நான் சொல்றேன், என்னோட பாட்காஸ்ட் கேட்கிற வியூவர்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. கோல்டு ஒரு ஸ்டாக்ஸ் அத பத்தி அடுத்த ஃபைனான்ஸ்ல பேசுவோம். பட் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் a குட் ஹேபிட். பிளான் வச்சிருக்கிறேன். ஐ மீன் இப்போ நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து. பட் ஆல்சோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா என்னோட சம்பளத்துல ஒரு பங்கு எடுத்து நான் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பெரிய அமௌண்ட். இப்போதைக்கு ஒரு பென்னி ஸ்டாக்ஸ்ல பென்னி அமௌண்ட்ல தான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வரும் இந்த ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்திலாம் பேசுவோம் பொறுமையா. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது வந்து உங்களுக்குன்னு நீங்க நினைச்சு பண்றதுன்னா பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு விதை போடுற மாதிரி தான். இன்னைக்கு நீங்க இது விதை போடுறது அடுத்து ஒரு 5-10 வருஷத்துல அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மரமா வந்து நிக்கும். வேலையே போனாலுமே நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கை கொடுக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றது அது ஒரு பக்கம் உங்களுக்கு சேவிங்ஸாவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அது மணி காம்பவுண்டிங்காவும் இருக்கும். ஸோ அதான் என்னோட 25லாம் ஒன்றும் பெருசா இல்ல. ஆல்ரெடி நான் ஆரம்பிச்சு ஓடிட்டு தான் இருக்கேன்.
இந்த வருஷமும் நான் கொஞ்சம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா, ஃபோக்கஸ்டா இருக்கணும். அவ்வளோதான். மிச்சபடி பெருசா வேற எதுவும் இல்ல. நல்லதே நடக்கும். நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்க போறேன். என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதே நடக்கும். தட்ஸ் இட் கைஸ். பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஹேப்பி நியூ இயர். ஹேவ் அ கிரேட் இயர். எதுவுமே நடக்கலன்னு படுறத விட்டுட்டு, எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட இருங்க. பிகாஸ் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட் இருந்தாலே நீங்க எத வேணாலும் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஐயையோ! போயிருச்சேன்னு வருத்தப்படுறத விட்டுட்டு, இட் இஸ் வாட் இட் இஸ். ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் இட். ஹேப்பி நியூ இயர் ப்ரோஸ். ஹேவ் அ கிரேட் இயர். ஐ கெஸ் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோ கோட். நாங்க Spotifyல இருக்கோம், YouTubeல இருக்கோம், Instagramலயும் இருக்கிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பாட்காஸ்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பைக். இது உங்கள் ப்ரோ கோட். நன்றி, வணக்கம்.